இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா, நாங்க சம்மர் லீவுக்கு கொஞ்சம் லேட் பிக்கப்பா இருக்கிறாங்க. சரி ஓகே, சம்மர் லீவுக்கு நாங்க ஊருக்கு போறோம். ஊருக்கு போகையில எங்க கூட சேர்ந்து உங்களையும் நைட் டிராவலுக்கு கூட்டிட்டு போறோம். அப்படியே நைட் டிராவல் தான் இல்ல, எப்பவும் போல நைட் டிராவல் தான். ஆனா இது நம்ம பலினோல ஃபர்ஸ்ட் நைட் டிராவல். கரெக்ட் தானுங்க? ஏன்னா நாங்க கார் வாங்கிட்டு ஊருக்கு போயெல்லாம் சடனா போயிட்டோம். நாங்க வீடியோ அப்பெல்லாம் கண்டினியூ பண்ணல, ஏன்னா நம்பர் பிளேட்டும் ஒட்டலையா, எனக்கு பயந்து போனோம். அதனால நான் வீடியோ எடுக்கிற அந்த ஒரு ஃபீல் கிடையாது. ஆனா இந்த டைம் கண்டிப்பா வீடியோ எடுக்கலாம். உங்க கூட சேர்ந்து நாங்க நைட் டிராவல் கூட்டிட்டு போறோம். ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நைட் டிராவல் ஒன்றும் இருக்காது, படுத்து தூங்குவாங்க கொஞ்ச நேரத்தில். ஏன்னா மணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணியை கட்டு மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போவே 10:20 10:20. சரிங்க சார், சரிங்க சார். பிடி சார். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு 5 மணி ஆயிரும் எப்படியும். அதனால எப்படியும் நீங்க தூங்கிடுவாங்க. சரி ஓகே. ஏன்னா போட்டு காத்துங்க. கையில பத்திலா கை கட்டுறா கொஞ்சம் வாட்ச. என் வாட்ச் அது என்கிட்ட கொடுக்கவே மாட்டா. வீடியோஸ் முன்னாடி பாருங்க. நம்ம வந்து இக்னிஸ் வச்சிருந்தோம்ல, அந்த வண்டி போயிட்டு இருக்கேன். அவன் சொல்றது பாருங்க, வீடியோஸ் முன்னாடி பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லு, இல்லைன்னா மக்களே அப்படி சொல்லு. அது என்ன வீடியோஸ்? வீடியோஸ் வந்து அங்க ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு என்ன சொல்றான். ஓ, அவனுக்கு வந்து டக்குனு அது வரல. முன்னாடி வீடியோ முன்னாடி காட்டுன்னு சொல்றானோ. அதுதான் வீடியோ முன்னாடி காட்டுங்க அப்படி சொல்றோம்ல. அப்படி அம்மாவே மொட்டனாக்குதான். விடுங்க, பரவாயில்ல, இருந்துட்டு போறோம். இனியன் உனக்கு வந்து ஹாய் மக்களேன்னு சொல்லு. நல்லா இருக்கா பாப்பா? சொல்லி பாரு. ஹாய் மக்களே. ஹாய் மக்களே. ஹாய் மக்களே. ஹாய் மக்களே இல்ல, சொல்லு இன்னொரு டைம். ஹாய் மக்களே. ஹாய் மக்களே. சரி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மொட்டனாக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பார்த்து பேசணும், கேமரா பார்த்து. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் அமோரசன் ஃபேமிலி சொல்லு. ஹாய் அமோரசன் ஃபேமிலி. உனக்கு மூணு எது பிடிச்சிருக்கு? மூணுல ஹாய் மக்களே பிடிச்சிருக்கா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருக்கா, ஹாய் அமோரசன் ஃபேமிலி பிடிச்சிருக்கா? ஹாய் அமோரசன் ஃபேமிலி. அடி லட்டுமாய், லட்டுமாய். இது சஞ்சனா ஏன் ரொம்ப சைலண்டா உட்கார்ந்துட்ட? இன்னைக்கு என்ன கூத்து நடக்குதுன்னு பார்க்கலாம். போற வழியில அடுத்த ராத்திரில ஐஸ்கிரீம் வைப்பாங்க. ஐயோ, நான் பேக் கேமரால சரியான பிளாக்கரா வருவான் போல. மக்ளைஸ் மக்ளைஸ் மக்களை சூப்பரா பேசுறேன். நீ இப்படியே பேசு. ஐயா சஞ்சனாவுடைய ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க தெரியுமா? எனக்கு சஞ்சனா ரொம்ப பிடிக்கும். சஞ்சனா வந்து கியூட்டா இருக்கா, நல்லா பேசுறேன்னா சொல்லுவாங்க. இனியன வந்து அப்படிலாம் சொல்றவங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ, ரொம்ப தேங்க்யூ. சஞ்சனா வந்து அப்படி சொல்றாங்க. முன்னாடி பாருங்க வேகனார் போயிட்டு இருக்கு. முன்னாடி பாருங்க வேகனார் போயிட்டு இருக்கு. எப்படி அவனுக்கு பாத்தீங்களா? இந்த கார் வேகனார் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. இந்த கார் வந்து வேகனார் தான் இந்த காரோட பேரு. இந்த காரோட நேம் முதல்ல நீங்க தெரியுது பாத்தீங்களா? ரோட்ல வந்து போகும்போது என்னது ட்ரெயினா கீசினா என்னது? நான் கவனிக்க. ஐயோ சார், என் மையம் இப்படி பேசுற பார்த்தா வந்து மைக்க மாட்டலான்னு போல ஆசையா இருக்கு. வாய்ஸ் கொஞ்சம் கிளியரா கேக்கும். மக்ளைஸ் சொல்றேன். சரி அடுத்து எங்க வண்டி நிப்பாட்டில வாங்கி மைக் எடுத்து மாட்டி விட்டுருவோம். ஓகே தங்கம். மக்ளைஸ் முன்னாடி டிராக்டர் போயிட்டு இருக்கும் பாருங்க. டிராக்டர் இல்லடா, டிராக்டர். ஐயோ நானே தப்பா சொல்றேன். டிராக்டர். மக்ளைஸ் அங்க பாருங்க, புல்லட் அங்க வந்து போயிட்டு இருக்கு. ஐயய்யா, அந்த போது புல்லட் அங்கிள் வண்டி கண்டுபிடிச்சா மத்தியா? அங்க பாருங்க மக்ளைஸ், வலினா போய் நிக்குது. எங்க மகளே? அங்க பாருங்க. சரிங்க மக்களே, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க மக்களே. சரிங்க மக்களே. ஓகே மக்களே. ஓகே, 10 மணிக்கு வண்டி எடுத்து 10:45க்கு நாங்க சாந்திகீர் வந்தாச்சு. எப்பவுமே சாந்திகீர் வர 1 hour ஆகும். இந்த டைம் வந்து டிராஃபிக் இல்ல, நல்லா ஸ்மூத்தா வந்தாச்சு. 10 மணிக்கு மேல வண்டி எடுத்தீங்கன்னா ரோட்டு டிராஃபிக் எல்லாம் ஃப்ரீயா தான் இருக்கும். பின்னாடி போறியா? இனியன் இப்ப வர மடியில உட்கார்ந்து இருந்தாப்ல, வீடியோ ஆன் பண்ணோன்னு பின்னாடி போயிட்டாப்ல. ஏன் நீ பின்னாடி போன? அம்மா கஷ்டப்படுறேனா? சஞ்சனா பாருங்க நல்ல தூக்கம். காக்கவும் இவர் சொன்னார்ல, அமைதி காக்கவும் கார்ல. அமைதி காக்கவும் நான் சொன்னேன், அவன் தூக்கம் காக்கவும் சொன்னான். எந்த டைம் வந்தாலுமே
சாந்தி கேஸ்ல மட்டும் கூட்டமே குறையுது இல்லைங்க. ஆமா. ஓகே, அப்படியே அங்க பெட்ரோல் அடிச்சுட்டு இங்க ஏர் பிடிக்க வந்தாச்சு. இவருக்கு வந்து வண்டியில ஏர் இருக்கோ இல்லையோ, இங்க ஏர் பார்த்தாதான் இவருக்கு வந்து மனசுக்கே திருப்தியா இருக்கும். எப்பவுமே இங்க மட்டும் தான் செக் பண்ணுவேன். ஊருக்கு போகும்போது திருப்பி ஊர்ல இருந்து வரும்போது அவ்வளவுதான். இது இருக்கு, ஏர் இருக்கு. போய் சொல்ற அப்பா. எங்க இருக்கு ஏர்? கீழே டயர்ல போட்டுருக்கு. கீழே டயர்ல போட்டிருக்கான். ஏர் இருக்கான். அப்பா போய் சொல்றான். ஓகே, இப்போ ஏர் அடிச்சாச்சு. ஏர்ல வந்து எப்படி ஏர் அடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டயருடைய வந்து இவ்வளோதான் கெப்பாசிட்டி நம்ம ஏர் அடிக்கணுங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணிடுவாங்க. இத்தனை வீலுக்கு இத்தனை டயருக்கு இத்தனை காத்துன்னு. அதான் எல்லாருக்கும் தெரியுமே. இல்லை சொல்லிக்கிறேங்க. ஃபர்ஸ்ட் இக்னிஸ்ல வந்து அப்படி இருக்காது. ஃப்ரண்ட் வீலுக்கு வேற காத்து, பேக் வீலுக்கு வேற ஏர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் வந்து ஓவராலே இவ்வளோதான். ஆனா இந்த டைம் பாத்தீங்கன்னா எல்லாமே ஏர் அதிகமா இருக்கு. வண்டி ஃபர்ஸ்ட் சர்வீஸ் போயிட்டு வந்துச்சு. அவங்க வந்து சர்வீஸ் பண்ணும்போது அலைன்மெண்ட் பார்க்குறோம் அப்படி இப்படின்னு கொண்டு கொஞ்சம் அதிகமாக அடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அலைன்மெண்ட் பார்க்கறதுக்காக என்னல. பட் 40 இருக்கு, ரொம்ப அதிகமாக இருக்கு. அதிகமாக இருந்துச்சு. நம்ம காருக்கு வந்து 29 தான். ஏன்னா எப்போவுமே ஏர் வந்து இவங்க கரெக்டாக பார்த்து எங்களுக்கு அடிச்சு கொடுப்பாங்க. இவங்கள்ட்ட ஏர் அடிக்கிறது ஊருக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்து இவங்கள்ட்ட ஏர் அடிச்சுட்டு போக கரெக்டாக இருக்கும். எங்களுக்கு வந்து ஓகே ஹாப்பியான ஒரு இதாக தான் எங்களுக்கு இருக்கும். ஓகே. ஏய் அம்மு, என்ன குவா வாந்தியா? வாந்தி இல்ல, பிஸ் அடிக்க போறாப்ல. எப்பா டவுன் பஸ் கூட பரவாயில்லடி உண்மையாவே. இல்ல அதை விட இவனுக்கு இனியனுக்கு வந்து உச்சா வந்துருச்சு. அது வந்து அவனுக்கு சொல்ல முடியாம என்ன சொல்லி எதுவும் அப்பா எதுவும் திட்டுவாங்க வண்டி ரன்னிங்ல விடவே என்னன்னு நினைச்சாலே தெரியல. அப்பா சஞ்சனா உச்சா வந்துட்டு தூங்கிடுவாளோ? அவளுக்கு உச்சா வந்தா என்ன பண்ணுவியா? உச்சா வந்தா என்ன பண்ணுவா? அவளையே சொல்லிக்கிட்டே இருந்தா. நீ அதுல கணிச்சிட்ட. கெஸ் பண்ணிட்டேன். உனக்கு இப்ப உச்சா வருதாடான்னு கேட்டா சொல்லல, சிரிச்சா. அப்பவே கெஸ் பண்ணிட்டேன். வண்டி ஓரமா கட்டிட்டாப்ல. இந்த பிஸ் அடிச்சிட்டு இருக்காப்ல. ஓகே, கொஞ்சம் தூரம் தான் ஆச்சு. இன்னும் பல்லடமே நம்ம வரல. சூலூர் தான் வந்திருக்கோம். அதுக்குள்ள ஒரு ஸ்டாப்பிங்கு. இன்னும் போகிற வழியில் எத்தனை ஸ்டாப்பிங் தெரில. மணி 11:22 ஆயிடுச்சு. மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:36 ஆச்சு. போய்கிட்டு இருக்கோம். எந்த இடத்துல வண்டி நிப்பாட போறோம் தெரியல. ஆனா இந்த சைட் பாத்தீங்கன்னா கடைங்கள்லாம் எதுவுமே இருக்காது. அதெல்லாம் இருக்கு. ஆனா 12 மணிக்கு நிறுத்தினா தானே. 12 மணிக்கு சார்பா. ஏன் 12 மணி? என்ன 12 மணிக்கு ஸ்பெஷல்? இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு இனி என்ன நாள் சொல்லு? திங்கட்கிழமை போட்டான் பாரு. அவ்வளவுதான். அவன்கிட்ட கேட்டினா அவன் ஏதாவது ஒரு பதில் வச்சிருப்பான். இது என்னன்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு வந்து ஜஸ்ட் நவுல வந்து வேணாம் டைம் ஆயிடுச்சு. நீ ஆனதுக்கு அப்புறமே சொல்லு. ஏன் விட்டு அவங்க 12 மணிங்கிறப்பே கணிச்சிருப்பாங்க. என்னன்னு ஓகே, நீ வைக்கிற சர்ப்ரைஸ் எல்லாமே வந்து ஒரு சர்ப்ரைஸ் சஸ்பென்ஸ். கள்ளிக்கிணறு. இப்ப அந்த ஏர் வந்து லெவல் பண்ணனும். இப்ப எப்படி இருக்கு உங்களுக்கு டிரைவ் பண்ண? நீங்க என்னமோ ஸ்பீடா போற மாதிரி இருக்கு. அதிவேகத்துல போறீங்க. இல்ல கார்னரிங்ல அப்படி தெரியுது உனக்கு. 80 தான். அப்படியே லைன்ல திருப்பி கழட்டிடுவேன் டக்குன்னு. ஃப்ராட் விடாம வண்டி ஓட்டிக்கும். ஊர்ல போய்கிட்டு இருக்கிறாப்ல பாத்துக்கோங்க. கம்பூச்சோட போயிட்டு இருக்காங்க. அவங்க வெள்ளையங்கிரி போயிட்டு போறாங்கன்னு நினைக்கிறேன். சஞ்சனப்பா கொஞ்சம் மெதுவா போங்க. இந்த இடத்துல போலீஸ் பிடிப்பாங்க. இன்னைக்கு என்னமோ பிடிக்காம உட்காந்துருக்காங்க. நம்மளுக்கு எப்படி இந்த ரோடு போய் டேர்ன் ஆகும்போது நம்ம போலீஸ் சார் நிற்பாரு, பிடிச்சிருவாரு உன்னைய. என்னைய பிடிக்கிறாங்க. எல்லாமே வச்சிருக்கேன். என்ன வச்சிருக்கா? அந்த வண்டிக்குள்ளது. ஓகே, ஜல் வண்டி போய்கிட்டு இருக்கு. இனி எத்தனை மணி? இந்த ரோட போய் முடிக்கவே 12 மணி ஆயிரும் போல. கரெக்ட். ஆமா, இனி எவ்வளவு தூரம் இருக்கு. அந்த லைட்ல வச்சோடனே நல்லா இருக்குல்லங்க. இந்த இடத்துல கொஞ்சம் தூரம் தாண்ட பின்னாடி ஸ்பீட் பிரேக்கர் வரும். சொன்னப்பா கொஞ்சம் பார்த்து போங்க. எனக்கு என்னமோ வண்டி ரொம்ப குடுக்குற மாதிரி இருக்கு. ஏசியா? பாத்தீங்களா இந்த வீடியோல தெரியும் எவ்வளவு ஷேக் ஆகுது தெரியுமா? அந்த அளவுக்கு வண்டியோட நீ தான் குளுங்குற. எங்கெல்லாம் ஷேக் ஆகாத. ஒருத்தன் நின்றுக்கிட்டே வரேன் அசால்ட்டா காருக்குள்ள. அவனுக்குலாம் ஆகாத ஷேக் உனக்கு ஆகுதா?
திருப்பூர், பழனி, மதுரை. திருப்பூர் இந்த சைடு, தாராபுரம் ரைட் சைடு. இப்போ நம்ம ரைட் சைடு தான் போகணுமா? நீ சொன்ன இடத்துல போலீஸ் நிக்கல. நிக்கலையா? வேற ஏதோ இடத்துல நிக்கிறாங்கன்னு அர்த்தம் ஹைவேல. ஓகே. ஆமா ஓகே. எப்போ இந்த இடத்துல வந்து போலீஸ் நிப்பாங்க, மறப்பாங்க, செக் பண்ணுவாங்க. ஏன்னா இவ்வளவு ஸ்பீட் பிரேக்ல வண்டி ஏறி இறங்குறதே தெரியல. அந்த இன்னொரு ரோடு, இந்த ரோடு போட்டுக்கிட்டு இருக்கும்போது எப்பவுமே நாங்க இந்த ரோட்ல தான் வருவோம். ஆமா, அவினாசி பாளையம் அப்படிங்கிற ஒரு பிரிவுல இருந்து வருவோம். ஓகே. இப்போ நம்ம பெரிய ஹைவேக்கு வந்தாச்சு. இப்போ வந்ததுல வந்து சின்ன ஒரு பைபாஸ் ரோடு மாதிரி சின்னதுல வந்தோம். இப்போ வந்து சத்தமா பேசு, கார்ல தான இருக்க. பெரிய ஹைவேக்கு வந்தாச்சு. அப்படி பேசு. ரோடே அனாதையா இருக்கிறாப்ல, என்னன்னு தெரியல. நான் கூட ரொம்ப டிராபிக்கா இருக்கும், ரொம்ப கூட்டமா இருக்கும், ரொம்ப எதிர்பார்த்து வந்தேன். அம்மா அப்பாவும் ஆசிரமத்துல விட்டு போயிட்டாங்க. யார? ரோட்ட அனாதையா இருக்குது. கொட்டாய் உரியா இல்ல எதுவுமே சொல்லாம வண்டி இந்த கடையில கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க. இந்த கடையிலயா? ஆமா, இந்த கடையில தான். ஏப்பா? நான் அந்த கடையில தான் பார்த்து வச்சிருந்தேன், அதனாலதான் இப்ப வீடியோவே எடுத்தேன். ஸ்டாப் பண்ணியாச்சா? இப்போ நம்ம வந்து ஐயங்கார் பேக்கரிக்கு வந்திருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா 11:56. நிறைய பாய்ஸா இருக்காங்களேங்க. பாய்ஸா இருந்தா உனக்கு என்ன, ஒண்ணு என்ன செய்ய போறாங்க? என்ன ஒன்றும் செய்ய மாட்டாங்க. நீ பெண்களை நினைத்து பெண்களை பார்த்தா எல்லாம் பயப்படுற ஆளுகளா தான் இருக்கு. அவளை பாரு, எந்திரி கடைக்கு வந்தாச்சு, அலர்ட் பண்றாப்ல. இப்ப பாய்ஸா இருக்காங்களே, இப்ப நீ எப்படி வீடியோ எடுப்ப? சும்மாவே நீ எடுக்க மாட்டியே? நம்ம போய் தான் அந்த ஒரு கார்னர்ல ஒரு சேரை பிடிச்சி உட்காந்துருவோம். இன்னைக்கு நம்ம கார்ல நைட் டிராவல்ல என்ன ஒரு புதுவிதமான ஒரு அனுபவம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து சித்திரை 1 தமிழ் புத்தாண்டு. எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இனி ஒரு 2 மினிட்ஸா இருக்கு. நாங்க தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணிருக்கோம். ஓகே. இல்ல நம்ம வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி யாராவது விஷ் பண்ணிருப்பாங்க. சோ வந்து டைமிங் அட்வான்ஸா விஷ் பண்ணியாச்சு. நீங்க பாருங்க, நான் எவ்வளவு காசு வச்சிருக்கேன். இந்த காசு வச்சு என்ன ப்ளேஸ் பண்ண போறீங்க? பூமராங்கறீங்களா? ஹாய் அமர்சன் ஃபேமிலிஸ், அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஓகே, இன்னைக்கு தமிழ் நியூ இயர். அதுமா நாங்கள் வந்து தாராபுரம் பைபாஸில் இருக்கிற ஒரு ஐயங்கார் பேக்கரியில் அப்படியே டீ குடிச்சிட்டு அப்படியே தமிழ் புத்தாண்டை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, இந்த வருஷம் வந்து எல்லாருக்குமே இனிய வருஷமா அமையணும். ஆரம்பமே லெமன் டீ, பிளாக் டீ. செம்மையா இருக்குதா? ஓகே, நம்மளோட சப்ஸ்கிரைபர், நம்மளோட ஃபாலோவர்ஸ் வந்து வந்திருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. நான் காமிச்சல பஸ், அந்த பஸ்ஸோட டிரைவர் என்ன, அவங்களும் அவங்க ஒய்ஃபும் நம்ம சேனல் வந்து அதிகமாக பார்ப்பாங்களாமா. ஆமாம், அவங்க மதுரையா, அவங்க வந்து வந்திருந்தாங்க. ஸோ ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா கேட்டாங்க. ஓகே, எங்களுக்கு இது மாதிரி விஷயம் தான் ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கும். ஸோ நீங்களுமே சரி, யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக எங்ககிட்ட பேசுங்க. எங்களுக்கு அதுதான் வந்து பெரிய சந்தோஷம் உண்மையாகவே. என்ன உரப்பா இருக்கோ கேட்டா? ஓகே, நாங்கள் டீ குடிச்சிட்டு அப்புறமா கண்டினியூ பண்ணுறோம். இப்போ நம்ம எங்கே போகிறோங்க? இப்போ நம்ம ஒட்டன்சத்திரம் போகிறோம். ஒட்டன்சத்திரம் ரோடு. இப்போ வந்து தாராபுரம் டவுனுக்குள்ளே போகாமல் டைரெக்டாக ஒட்டன்சத்திரத்துக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம். முன்ன பின்ன வந்து அப்புறம் வந்து கள்ளிமந்தை அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு நம்ம போகிற வழியில். கள்ளிமந்தை, கன்னிவாடி அப்படி ஒரு ஊர் இருக்கு. ஸோ அங்கே வந்து நமக்கு சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய பேர் வந்து நம்ம ட்ராவல் வீடியோவில் வந்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ப்ரோ, எங்கள் ஊர் கள்ளிமந்தை தாண்டி தான் நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய ஹாய். ஸோ வீடியோ பார்த்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஆமாம், ஒட்டன்சத்திரத்துலேயும் இருக்கிறாங்க, தாராபுரத்துலேயும் இருக்காங்க, பல்லடத்துலேயும் இருக்கிறாங்க. நம்ம கார்த்திகேயன் அண்ணா வந்து தாராபுரத்தில் தான் இருக்காங்க. சொல்லியிருக்காங்கல்ல ஒரு அண்ணா, கார்த்திகேயன். சஞ்சனாவை விட்டி காரில் வந்து ஒரு ஃபைன் ஆயிடுச்சு. அது என்ன ஃபைன் பார்த்தீங்கன்னா, கார் வந்து நியூ கார் வாங்கி நாங்கள் வந்து நம்பர் பிளேட் அப்போ தான் கைக்கு வந்துச்சு. சரி, நம்பர் பிளேட்டு கூட நம்ம மாட்டல, அதோடய நம்ம கிளம்பியாச்சு. சரி, எங்கேயாவது நம்ம ஏதாவது செக் போஸ்ட்டில் மறைச்சாங்கன்னா நம்ம நம்பர் பிளேட் மாட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கிளம்பியாச்சு. போகையில் நம்பர் பிளேட் போகல. திரும்பி ஊருக்கு அங்கே போய் நம்ம வீட்டில் போய் நம்பர் பிளேட்டை மாட்டிட்டோம். அப்போ ரிட்டர்ன் வரல, நம்பர் பிளேட்டோட தான் வண்டி வருது. இந்த வண்டி வாங்கின நாசியாக என்னன்னு தெரில. சஞ்சனா ரிட்டர்ன் வந்திருக்கும்போது டே டைமில் வந்தோம். போகையில் நைட் ட்ராவலு, வரையில் டே ட்ராவல். டே ட்ராவலில் வந்துக்கிட்டு இருக்கிறோம். சஞ்சனாவுக்கு வந்து பல்லடம், கரெக்டாக பல்லடம் இருக்கும்லங்க. கரெக்டாக பல்லடம் சிக்னலு.
சஞ்சனாவுக்கு ஒரே வாமிட் ஆயிடுச்சு. எதுவுமே சாப்பிட்டது தயிர் சாதம் தான் மதியம் சாப்பிட்டா வாமிட் ஆயிடுச்சு. சரி வாமிட் ஆகும். எப்பவுமே நம்ம பழைய கார்ல வந்து கவர் வந்து கொஞ்சம் கீஸ் கவர், அந்த என்ன கவருங்க, 1 ரூபா கவர் இந்த மாதிரி சொல்லும்ல, அந்த கவர் நிறைய வச்சிருப்பேன். ஏன்னா குழந்தைக்கு வாமிட் வரும். இவர் வந்து ஆரம்பத்துல சொல்லி வச்சிட்டாரு எப்படின்னா, குழந்தைக்கு வாமிட் வரும், நம்ம வந்து அன்டைம்ல ஏதாவது டிராஃபிக்கா இருக்கும், நம்ம வண்டியை நிப்பாட்ட முடியாது, அதனால நீ என்ன செய்யற கவர் எடுத்து போடுஞ்சுவார். நான் கவர் எடுத்து எக்ஸஸா வச்சுக்கிருவேன். அந்த வழி யாருமே யூடியூபர் எந்த யூடியூபருமே சொல்ல மாட்டாங்க நீங்க ஸ்கிப் பண்ணி பாருங்க அப்படின்னு. நான் சொல்றேன், இவ அந்த விஷயத்த சொல்ற கொஞ்சம் லேட் ஆகும். உங்களுக்கு டைம் இல்லைன்னா நீங்க ஸ்கிப் பண்ணி கூட பாருங்க. சொல்லு. அப்ப இந்த புது வண்டிக்கு இவர் கவர் வந்து இவர் ஞாபகப்படுத்துற, நானு சரி நம்ம குழந்தைங்க வாமிட் பண்ணுங்களே அப்படின்னு கவர் எடுத்து வைக்க நானும் மறந்துட்டேன். பார்த்தா பல்லடத்துல அப்பா வாமிட், வண்டியை நிப்பாட்டுங்க அப்படின்னு மேமூச்சு கீமூச்சு வாங்குது அவ. என்ன கார்ல வாமிட் எடுத்துருவோமே அப்படிங்கிற ஒரு பதட்டத்துல அவ வந்து அப்படி இருக்கிற. அவ திரும்பி பார்த்தோன்னே நானும் கத்திட்டு, தயவுசெய்து வண்டியை ஓரமா நிப்பாட்டுங்க, பிள்ளைக்கு ஏதோ ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் பயந்துட்டு கட்டினோன்னு இவரு சிக்னல்ல வந்து சடனா பிரேக் அடிச்சு சைன்னு வண்டி அடிச்சு ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டாங்க. நிப்பாட்டின பின்னாடி திரும்பி பார்த்தா அது 4 முக்கு சாலை. இங்கிட்டு வண்டி போகுது, இங்கிட்டு போகுது, அங்கிட்டு போகுது, இங்கிட்டு போகுது. 4 வே 4 முக்கு சாலை, 7 முக்கு சாலை இல்லடி, 4 வே. ஐயோ சரி அந்த இடத்துல வண்டி நிப்பாட்டி நாளை ஒரு நாள் என்ன சொன்னால அப்போ ஊருக்கு போயிட்டு இருந்தாங்க. வேலை அப்பா வேற விஷயத்தை தாண்டி போயிட்டாங்க. வேற ஜீப்பை தாண்டி போயிட்டாரு. அப்ப இவர் சொல்லிட்டாரு, ஐயோ சிக்னலு என்னடா அந்த இடத்துல வந்து வண்டி நிக்கிறமே, கண்டிப்பா ஃபைன் போட்டாலும் போட்டுருவாங்கன்னு சொல்லிக்கிட்டுதா. சொல்லி கொஞ்ச நேரம் வாய் கூட முடியல, அந்த போயிட்டாங்க. வீட்டுல இருக்கிற மெசேஜ் வந்து சிக்னல் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. க்ளோஸ் பண்ணி ரெட் சிக்னல் விழுந்துருச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி நம்மளால நிறுத்தவே இடமே இல்லை, ஸ்பேஸே இல்லை. வண்டியை நிறுத்தி அது பண்ணவே முடியல. ஏன்னா அன்னைக்குள்ள இறங்க முடியாது, வேற வழி இல்லை. கொஞ்சம் தள்ளி தான் நிப்பாட்டுற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் தான் தள்ளி ஓரமா நிறுத்தினேன். அந்த லைனை தாண்டின உடனே ஃபைன் விழுந்துருச்சு. அது எங்களுக்கே தெரியல. அதுல என்ன ஒரு மெசேஜ் வந்துச்சுன்னா, என்ன சொன்னாங்க, ஜம்ப் த ரோடா, ஜம்ப் த லைன் ஏதோ மென்ஷன் பண்ணி ஆளுக்கு வந்து வீட்டுக்கு போய் அடுத்த நாளா உடனே மெசேஜ். எங்களுக்கு என்னடா அதுவும் என்ன பையனா என்ன ஒரு 100 ரூபா 200 ரூபான்னு யோசிச்சு பார்த்தா 1000 ரூபாய் ஃபைன். 1000 ரூபாய் ஃபைன் கிடக்கு, வண்டிக்கு கட்டணும். அது வந்து எப்படி அந்த நம்பர் பிளேட், நான் நினைச்சேன் இவர் அப்பவே சொன்னார் நம்பர் பிளேட் போட வேணாடி, ஊர்லயே போய் நம்ம ஆபீஸ்லயே போய் மாட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. நான் என்ன செஞ்சேன், நீ நம்பர் பிளேட்டை போடு நீ இவரை போஸ்ட் பண்ணி நம்பர் பிளேட் போடாம இருந்தா கூட கண்டிப்பா ஃபைன் வந்திருக்காது. நம்பர் பிளேட் போட்டு ஃபைன் ஆயிடுச்சு. அதுவும் 1000 ரூபாய் பாத்துக்கோங்க. சரி அவர் சாப்பிட்டு என்னவோ 50 ரூபாய் தயிர் சாதம், ஃபைன் என்னமோ 1000 ரூபாய். சரி ஓகே. அது வந்து ஒரு என்ன சொல்றதுங்க, அந்த ஃபைன் வந்து நம்ம காருக்கு அந்த ஃபைன் வந்து ஒரு ஞாபகமான ஃபைன். அதுல இருந்து ஃபைன் இல்ல, இனிமே பார்த்து கேர்ஃபுல்லா போகணும், வண்டி நோ பார்க்கிங் பண்ணக்கூடாது. பட் இது ஒரு சந்தர்ப்பம், ஒரு எமர்ஜென்சி இப்படி ஆகி போச்சு. நான் என்ன யோசிக்கிறேன்னா, அந்த சிக்னல் கேமராவில் வந்து நம்மள வந்து ஃபைன் போடுற அளவுக்கு ஃபோக்கஸ் ஆயிருக்கு. கண்டிப்பா எல்லாரும் கேர்ஃபுல்லா இருங்க. அவங்க அந்த ஸ்பீட் லிமிட்டு நம்ம நினைக்கிறோம் அதெல்லாம் வந்து பண்ண மாட்டாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படிலாம் கிடையாது. கண்டிப்பா அந்த ஸ்பீட் லிமிட்டு எல்லாமே செக் பண்றாங்க. 80 ஓவர் ஸ்பீட் போகுதுன்னா கண்டிப்பா வண்டிக்கு ஃபைன் விழுகுது. அதே மாதிரி மேஜர் சிட்டிக்குள்ள வந்து நம்ம பைக்லயே போனாலும் சரி, ஹெல்மெட் போடல அப்படின்னாலும் நம்ம என்ன தப்பு பண்ணிருக்கோமோ அந்த தப்புக்கு தகுந்த மாதிரி மென்ஷன் பண்ணி கண்டிப்பா ஃபைன் விழுகுது. ஒரு சலான் மாதிரி அனுப்பிடுறாங்க. அதை நாங்க ஓபன் பண்ணி பார்த்தோம். எங்களுக்கு அது முன்னாடி வச்சிருக்கவங்க எல்லாம் வந்து கரெக்டா ஃபோன் நம்பர் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணது இல்ல. அது பைக்கா இருந்தாலும் சரி, காரா இருந்தாலும் சரி. ஆனா இப்போ வந்து கரெக்டா ஃபோன் நம்பரோட கரெக்டா 2 நாள்ல நம்ம பண்ணோம்னா 2 நாள்ல ஃபைன் விழுந்துடும். ஸோ பார்த்து கேர்ஃபுல்லா இருங்க, கேர்ஃபுல்லா வண்டியை வச்சுக்கோங்க. நம்மளே 1000 ரூபாய்க்கு தான் பெட்ரோல் போட்டு வண்டி ஓட்டுவோம். சரி அப் அண்ட் டவுன் ஒரு 1000 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டால் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தலாம், ஃபேமிலியோட போயிட்டு வந்துடலாம்ல. நம்ம ஏதாவது இந்த மாதிரி ஒரு தவறுகள் செஞ்சோம் அப்படின்னா அப்புறம் திருப்பி அதுக்கு ஒரு 1000 ரூபாய் தண்டை இழக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆமாம், அதில் வந்து கவனமாக இருக்க வேண்டியதுதான். ஓகே, அந்த விஷயத்தை தான் சொல்லிட்டேன். சொல்லி முடிச்சிட்டியா? சொல்லிட்டேன். சரி, இப்போ கொஞ்ச நேரம் பாட்டு கேட்டு போகலாம். மணி வந்து 12:45 ஆச்சு. நான் ஒரு 1 hour 1/2 hour தூங்கிக்கிறவா? தூங்கு நெருங்கிட்டான், ஒட்டஞ்சத்துல கொஞ்ச நேரம் உங்க பையனை பார்த்துட்டு இருக்கேன். ஏன் அவன் என்ன செய்யறான்? எனக்கு டைரி மில்க் தராம எல்லாத்தையும் அவனே சாப்பிட்டுட்டு இருக்கான். நீங்க என்னென்னமோ பண்ணுங்க, வண்டியில லைட்டா கூட அழுக்காக கூடாது. சரி, நாங்க
டென்ஷன் ஆயிரம் பாத்துக்க அப்புறம் சரி என் பையன்ட்ட கொஞ்சம் அப்படியே வீடியோ கட் பண்ணிட்டு கொஞ்சம் டைரி மில்க் வாங்கி சாப்பிட்டுடு அப்படியே ஒருத்தன் தூக்கத்து போட்டு நான் அப்ப எப்ப எந்திரிக்கிறேனோ அப்ப வீடியோ கண்டினியூ பண்றேன். அப்ப வீடு போய் தான் எந்திரிப்பேன். ஓகே இப்போ வந்து 12:45. ஓகே பை பை. அப்புறம் இன்னொரு விஷயம் இப்படி பேக் கேமரா காமிச்சிடறேன். இப்போ நம்ம ஊருக்கு எவ்வளோ தூரம் போகணும்னு பார்த்தீங்கன்னா 204 கிலோமீட்டர். 4:30 மணிக்கு போவோம். 4 மணிக்கு 3 மணி நேரம் 44 நிமிஷம் போட்டிருக்கு. அதான் போய் சேர்றது எப்போ? 4:29. 4 டைமிங் கேட்டேலங்க. ஆமா 4:29க்கு தான் வீட்டுக்கு போவோம். இப்படி ஷாப்பிங் போறோம்னு சொல்லிட்டு நல்லா சுத்திட்டு நைட்டு ஃபுல்லா வண்டி ஓட்ட வச்சிடி. சரிங்க நீ ஒரு பெட்ரோல் பங்க்ல நிப்பாட்டி தூங்குவோமா? அப்படி எப்படிதான் தூக்கம் வருமோ? அப்புறம் என்ன ஓட்டுங்க. தூங்கிட்டு இருக்கும்போது எந்திரிச்சோ தண்ணி குடிச்சிட்டோ படுத்தாலோ தூக்கம் வராது கொஞ்ச நேரத்துக்கு. நீ போய் வண்டியை ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு நீ தூங்குஞ்சினா எப்படிதான் தூக்கம் வருமோ? சரி இப்ப கொஞ்ச நேரம் தூக்கம் வரல அப்புறம் ஓட்டிட்டு வாங்க போயிடலாம். வீட்டுல போய் தூங்கிக்கலாம். நாளைக்கு காலையில தூங்கி எந்திரிச்சு 4 மணிக்கு 4:30 வீட்டுக்கு போயிருமா? ஒரு 8 மணி வரைக்கும் தூங்குவோம் வீட்டுல. நாளைக்கு எல்லாருக்குமே லீவு தான். அத்தைக்கு லீவு, கம்பெனி லீவு, குழந்தைனுக்கு ஆபீஸ் லீவு, மாமனாருக்கு ஃபுல் டே லீவு, எல்லாருமே லீவ்ல தான் இருக்காங்க. போகணும். ஒரு 8 மணிக்கு தான் எந்திரிப்போம். எந்திரிச்சு காலை டிஃபன் முடிச்சுட்டு என்ன பேப்பர் கொடுத்துட்டானா? எப்படி நீ வீடியோ எடுமா, நான் என் வேலையை பாக்குறேன். நீ வீடியோ எடுக்காம இருந்தீங்கன்னா எப்படி அதை வாங்கி தின்றுப்ப? நீ எப்ப வீடியோ எடுத்தியோ அப்பவே அதை ஓபன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கார்ல தடவ கூடாது அப்பு. சரி ஓகே எல்லாரும் நாளைக்கு வந்து நியூ இயர் வந்து நாளைக்கு ஹாப்பியா ஸ்டார்ட் பண்ணுவோம். அதை அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓகே இந்த வீடியோ போயில கண்டினியூ பண்றேன். ஓகே கரெக்டா 1 மணி ஒட்டன்சத்திரம் வந்தாச்சு. ஓகே ஸ்ட்ரைட்டா போனோம் அப்படின்னா ஒட்டன்சத்திரம் டவுனு. ஸோ நம்ம லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னா திண்டுக்கல் ரோடு. சரி நாங்கள் வர வழியில் ஒரு போலீஸ் வந்து மறைச்சாங்க. நம்ம வண்டியை மறைக்கல, எல்லா வண்டியும் மறைச்சாங்க. நம்ம வண்டியில் லைட் போட்டு உள்ள ஃபேமிலி இருக்குன்னு காமிச்ச பின்னாடி அவங்க வந்து நம்ம வண்டியை போஸ்ட் லைட் போட்டு ஃபேமிலி இருக்குன்னு காட்டினியாங்க. நீங்க தானே சொல்லியிருக்கீங்க லைட் போட்டு உள்ள யாரும் இருக்குன்னு தெரியும். ஆமா அவங்க பார்ப்பாங்க. அவங்களா லைட் அடிச்சு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளே இந்த மாதிரி லைட்டை போட்டோம் அப்படின்னா, இந்த மாதிரி லைட்டை போட்டு காட்டிட்டோம் அப்படின்னா ஸோ உங்களுக்கு தெரியும் உள்ள ஃபேமிலி இருக்கா, யாரு என்ன சந்தேகப்படுற மாதிரி எதுவும் இருக்கா அப்படின்னு அவங்களே கேஸ் பண்ணி ஓகே வண்டியை மறைச்சி செக் பண்ணுவாங்க. மக்களே ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்கிறேன். இவ பாட்டு போட சொன்னேன், இப்போ பாட்டு போடுமா அதை கேட்டுட்டு போவோம்னு. போடுற பாட்டை பார்த்தீங்களா? ஆரெங்கும் தானுறங்க, ஆறு கடல் நீர் உரங்க. நானே தூக்கம் முடிச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். உரங்கனே பாட்டு போட்டுட்டு இருக்குப்பா அந்த புள்ள. உரங்கன்னு சொன்னா உறங்கிருவீங்களோ? ஆமா தூக்கத்தை தேவைப்படுத்திட்டே இருந்தா இப்ப தூக்கம் வராதா? ஆரெங்கும் தானுறங்க, ஆறு கடல் நீர் உரங்கவா. அந்த வடிவேல் சார் காமெடியில ரம்முன்னு வந்தா ரம்மு என்ன ரம்முல ஒரு குத்து குத்துற அப்படின்னு கேக்குற மாதிரி கேக்குறியோ? அது ரம்முன்னு சொன்னாலே குடிய தானுறங்க அந்த ஒரு டைலாக் பாத்திருக்கீங்களா? வடிவேல் காமெடி டைலாக். சரி ஒரு பாட்டு படி. என்ன சாங்? இந்த பாட்டு அப்படியே படி. நானுறங்க வழியிலேயே ராசா, நாரியத்து கிடக்குதுந்த ரோசா. எப்படி? நல்ல சாங் வந்தோடனே நான் உங்களுக்கு ஒரு வைப் பண்றேன். வைப் ஏங்க என்னைய பாட சொன்னீல, இப்போ உங்க லைன் வந்து சீங்க பாடுங்க. ஆரெங்கும் தானுறங்க, ஆறு கடல் மீதுறங்க, ஸ்ரீரங்கம் தானுறங்க, திருவாரு காவுறங்க, நானுறங்க வழியிலேயே மானே, இறைவன் நாடகத்தில் ஊமையடி நானே. ஆரெங்கும் தானுறங்க, ஆறு கடல் மீதுறங்க. மீன் தானே? அதுக்கு அடுத்த லைன் தெரியாது எனக்கு. நானுறங்க வழியிலேயே ராசா, இங்கே நாதியத்து கிடக்குது ஓ ரோசா. என்ன பாட்டு. ஓகே திண்டுக்கல் மாநகராட்சி தங்களை அன்போடு வரவேற்கிறது. திண்டுக்கலுக்குள்ள வந்தாச்சு. அவ்வளோதான். இதுதான் திண்டுக்கல் தான். நம்ம ஊருக்கும் கோயம்புத்தூருக்கும் சென்று பாதி தூரம் வந்துட்டோம். பாதி தூரம் வந்துட்டோம். ஆமா 154 கிலோமீட்டர் வந்து 54 கிலோமீட்டர் வந்துட்டோமா. போகணும். இப்போ சாந்தி கேஸ்ல வந்து நம்ம பெட்ரோல் போட்டுட்டு வண்டி 0 பண்ணி எடுத்தோம் அப்படின்னா
கரெக்டாக 302 கிலோமீட்டர் 303 கிலோமீட்டர் அதில் போய் வண்டி நம்ம வீட்டில் நிற்கும். அப்படின்னா அதை டிவைட் பண்ணிக்க 150 வருதா. இப்போ எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்கு? இப்போ எத்தனை ஓடி இருக்கு? 140 ஓடி இருக்கு. 140 ஓடி இருக்கு. அதில் இது வந்து 154 பேலன்ஸ் இருக்கு. திண்டுக்கல் வந்து சென்ட்ரு. ஓகே, 4:15 போயிடுவோம்னு நீங்கள் டைம் காட்டுது. ஆனால் என் வீட்டுக்கார் 4 மணிக்கே கூப்பிட்டு போயிடுவார். ஏன் இப்போ வந்து என்ன கிலோமீட்டர் 60 கிலோமீட்டரில் போகையில் இந்த டைம் காட்டுது. இவர் எப்படியும் 60ல் போக மாட்டார், ஒரு 80ல் போவார், இல்லைன்னா 100ல் போவார். ஒன்று தோணுது, ஆனால் சொல்லக்கூடாது. அபசகுணமா பேசுறேன்னு சொல்லுவேன். இல்லை நீ பேசாதீங்க, அபசகுணமா பேசாதீங்க. ஓகே, நம்ம நத்தம் வந்தாச்சு. அழகா இருக்குல்லங்க. எல்லாம் தமிழ் திருவிழாவா? சரி. நத்தத்துக்குள்ள என்ட்ரி ஐட்டம்ல இதான் நத்தம். அதான் நத்தம் டவுனு. இப்போ நம்ம அடுத்து எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா கொட்டாம்பட்டி, காரைக்குடி. கொட்டாம்பட்டி 17 கிலோமீட்டர், காரைக்குடி 65 கிலோமீட்டர். என்னப்பா சென்ட்ரில் தள்ளிட்டு வராது? ஆமாம், அன்டைம் ஆகி போச்சுல. ஆமாம், டைம் காட்டலையோ? டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மணி கரெக்டாக 2:05. ஏங்க 12 மணிக்கு டீ குடிச்சதுங்க. எங்கேயாவது நிப்பாட்டி ஏதாவது டீ குடிச்சிட்டு கை காலை ஒத்துட்டு வரலாம்ல? தூக்குது வருதாங்க? இல்ல ஏங்க எனக்கா ஒண்ணு பண்ணுவீங்களா? என்னது? இந்த லைனை பாருங்க. பூரா ஒதுக்கி வச்ச ஓவியம் என்ன பொறுத்தவரை காவியம், என்னாலும் நீதாண்டி என்னோட ராசாத்தி, பொன்னாட்டம் நெஞ்சோடு வச்சேனே காப்பாத்தி, எங்கே நான் போனா என்ன எண்ணம் யாவும் இங்கேதான், உன் பேரை மெட்டு கட்டி உள்ளம் பாடும் அங்கேதான், என் ஆசை காத்தோடு போகாது, என்னாலும் என் வாக்கு பொய்க்காது, என்னாலும் நீ தாண்டி என்னோட ராசாத்தி. இப்படி பண்ணணும். ராசாத்தி சொல்லுங்க, ராசாத்தின்னு சொல்லுங்க. வண்டி வேற ஏதாவது பண்ணிட போதுடி, சும்மா இப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும். இந்த லைன் நல்லா இருக்குல்ல? சூப்பர் லைன். ஒரு ஒரு என்ன சொல்ற, ஒரு உண்மையான ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஒரு லவ் இருக்கையில அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நினைச்சு இந்த பாட்டு தாராளமாக பாடலாம். இப்போ நம்ம வந்து காரைக்குடிக்கு போய்கிட்டு இருக்கோம். கரெக்டாங்க? காரைக்குடிக்கு போல தேவகோட்டைக்கு போகிறோம். தேவகோட்டைக்கு. ஆமாம், ரெண்டுமே இந்த ரோட்டில் தான் போகணும். ஆமாம், இந்த இடத்துல ஒரு பிரிட்ஜ் போடுறாங்க. முன்னாடி இந்த வேலை பார்த்துட்டு தான், இப்போ வேலையை முடிச்சிட்டாங்களாங்க. வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, இப்போ வேலையை முடிச்சிட்டாங்களா? இல்லை, வேலை நடந்துட்டு தான் இருக்குன்னா. சரி, சேஃபாக போங்க. முன்ன பின்ன எந்த வண்டியும் வரல, கொஞ்சம் சவுண்டாக பேசுங்க. பார்த்தாலே பயமா இருக்கா? ஆமாம், சரி. இந்த உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு கொஞ்சம் இந்த என்ன சொல்கிறது, இது என்ன சைடு? லெஃப்ட் சைடு ஒரு பிரிட்ஜ், நல்ல பெரிய பிரிட்ஜ் கட்டிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல நாங்கள் வரையில சின்ன ரோடா இருந்துச்சு, இப்போ பார்த்தா கொஞ்சம் லெவல் பண்ணி கொஞ்சம் நல்லா பெரிய ரோடாவே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல. நல்லா, ஏன்னா மழை பெஞ்சிச்சுல நம்ம சைடு. என்னங்க அந்த நாய் கொஞ்சம் சொதன்னு இருக்கும், கொஞ்சம் நல்லா அமைக்கி விட்டுருக்காங்க மண்ணு போட்டு. எதுவும் மறுபடியும் கல்லெல்லாம் போட்டு ரோடு போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பிரிட்ஜ் சீக்கிரத்தில் இப்போதைக்கு கட்டி முடிக்கிற மாதிரி இருக்காது. அது வரைக்கும் எல்லா பஸ்ஸும் இதெல்லாம் போகணும் வரணும். மணி வந்து கரெக்டாக 2:51. மணியவே நான் காட்டலங்க. திடீர்னு இப்போ ஒரு 10 பேர் வந்து அடிக்கடி கேமரா வந்து ரொம்ப மங்களா இருக்குது, எதுக்குன்னே தெரியலங்க. ஏன் கேமரா இங்க சொல்றேன், கேமராவா? இந்த பேய் நடமாட்டானுமோ? நல்ல பெரிய பிரிட்ஜ், ஒருவேளை உள்ள ஏசி யாரோ 10 பேர் நிக்கிற மாதிரி இருக்கு பாரு. சரட்டுன்னு போனா 10 பேர் வந்து மறைக்கணும் காரை. சனியனே கட்டாம போங்கடி, மெண்டல் மாதிரி பேசாத, டென்ஷன் படுத்திட்டு இருக்காங்க. காருக்குள்ளே ஒரு ஆள் அவ்வளவுதான். அடி பேரே வலிக்குது லூசு மாதிரி. ஒரு இந்த மாதிரி கற்பனையா இமேஜின் பண்ணவே என்னால தாங்க முடியாது. ஏங்க வெளியே பனி பெய்யுதா? ஆமா. சரி, ஓகே. மணி வந்து 3 மணி ஆச்சு.
நம்ம வீட்டுக்கு வந்து கரெக்டா 3:58 போயிடலாம்னு போட்டிருக்கு. நான் சொன்னல என் வீட்டுக்கு 4:15 4:30 இருந்துச்சு, அப்புறம் 4:15 வந்துச்சு, இப்ப 4 மணிக்கு வந்துச்சு. எப்படிங்க எப்படிங்க இங்க தூக்கம் வருது எப்படி நொப்படின்னு நான் தான் இருக்கிறேன்ல. என்ன ஏதாவது டாபிக் பேசவா? டாபிக் பேசுறியா? என்ன டாபிக்? அவங்களே வேணாப்பா நீ எந்த டாபிக் பேசலாம்ப்பா, நல்லா இருப்ப. சரி, இந்த ரோட்டை பாத்தீங்களா? இந்த ரோட்டை நான் வந்து காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. நைட் நேரம் நம்ம வந்து ஓகே, இந்த ஊருக்காரவங்க இந்த சர்க்கிள்ல சுத்தி இருக்கிறோம் அப்படின்னா தைரியமா இந்த ரோட்ல வரலாம். பட் புதுசா இந்த சைடு வராங்க அப்படின்னா இந்த ரோட்ல வரையில எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? ஒரு பயம் இருக்கும் கண்டிப்பா இருக்கும். நான் டே டைம்ல வந்து அதனால ரொம்ப ரொம்ப அப்படியே சூப்பரா இருக்கும். நல்ல புளிய மரம், 2 சைடு புளிய மரம் இருக்கும், அப்புறம் வாவரசி மரம் இருக்கும். நல்லா இருக்கும். வாவரசி மரம் இல்ல, அது என்ன, ஆரஸ்வதி மரம், கரெக்ட் தானுங்க? நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். பட் நைட்டுக்கு ஒரே ஒரு த்ரில்லிங்கான ஒரு இடமா இருக்கு. மூவிலாம் எடுத்தோம்னா சூப்பரா இருக்கும் அதுங்க நைட்ல. டைரக்ஷன் போட்ற வேண்டியதானே? எவ்வளவு அழகா இருக்கு தெரியுதா? வாவ், சூப்பரா இருக்கா? சூப்பரா இருக்குங்க. அப்படியே அந்த 2 புளிய மரத்துக்கு இடையில ஒரு குகை மாதிரி போகுதுங்க. ஆமாங்க, டனல் அழகா இருக்குங்க. சும்மா பரவாயில்ல, லைட் வெளிச்சம், இந்த நம்ம காரோடைய லைட் வெளிச்சம் தான் இந்த இவங்களுக்கு வியூ. அம்மா கேமரா பறக்குதேம்மா. ஓகே, இப்போ இந்த ரோடு பார்த்தீங்கன்னா நல்லா லைட்லாம் வச்சு சூப்பராக இருக்கு. ஏன் அப்படி இருக்குன்னா இந்த இடத்துல ஒரு டோல் இருக்கு. கரெக்டாங்க? இது ரொம்ப தூரம் இருக்குல்ல டோலுக்கு? கொஞ்சம் தூரம் தான். கொஞ்சம் தூரம் தானா? அந்த லைட் இது தெரிஞ்சியா? அது பெட்ரோல் பல்க் தான். பல்க் அது. ஓகே, வந்தாச்சு. நெருக்கி நீ 33 கிலோமீட்டர் தான் இருக்கு வீட்டுக்கு போறதுக்கு. ஓகே, சுங்க சாவடிக்கு வந்தாச்சு. இங்க எவ்வளோ நம்மளுக்கு வந்து டோல்ல வந்து பிடிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யாரு கேட்டா, எங்க கோயம்புத்தூர்ல வந்து பக்கத்துல அந்த அண்ணாச்சி இருக்கிறாரு இல்லைங்க, கடைக்கார அண்ணாச்சி, அவங்க கேட்டாங்க, அக்கா உங்க ஊருக்கு வந்து எத்தனை டோல் நீங்க கட்டணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அதாவது நாங்கள் கோயம்புத்தூர்ல இருந்து இப்போ நாங்கள் எங்கள் ஊருக்கு வந்தோம் அப்படின்னா ஒரே ஒரு டோல் தான். இதில் நாங்கள் எவ்வளோ பே பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா 40 ரூபாய் பே பண்ணுவோம். அதுவும் அந்த ஃபாஸ்டேக் நம்ம ஒட்டியிருந்தோம்னா, காரில் வந்து ஃபாஸ்டேக் இருந்தோம் அப்படின்னா 40 ரூபாய். நம்ம கிட்ட ஃபாஸ்டேக் இல்லை அப்படின்னா 40 + 40 80 ரூபாய். என்ன சவுண்ட் விடுது? அந்த கம்பி ஓ, ஸ்கேன் ஆகுதா? ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஃபாஸ்டேக் ஓட்டி ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கேன் ஆகுதா? ஆகல. இல்ல, தூங்கிட்டாப்ல அந்த பையன். ஓ, தூங்கிட்டாங்க. ஆனா நம்மளுக்கு இதா இருக்குமா, ஸ்கேன் ஆயிருக்குமாங்க? ஸ்கேன் ஆகுறதுனால தான் தூக்குவாங்க, இல்லைன்னா காசு வாங்காம உன்னை விடவே மாட்டாங்க. அது வேறையா? அந்த டோல் பஞ்சாயத்தே பெரிய பஞ்சாயத்தா போயிருக்கு. நானே பயந்துட்டேன், என்னடா அது, நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபாஸ்டேக்ல காசு பிடிக்கிறாங்களே, இவர் வேற ரீசார்ஜ் வேற பண்ணி வச்சிருந்தாரு, அதுல காசு இது இல்லையோன்னு பயந்துட்டேன். ஓகே, நம்ம வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 3:56. மிஸ்டர் ராஜா, இங்க இதுல வரைக்கும் இந்த டைம் தான் காட்டிட்டு இருந்தோம். ஓ, அதுல 4 AM காட்டுது இதுல. அப்ப இத தப்பா காட்டுதுன்னு நினைக்கிறேன். இதுல ஏதோ ஒன்று தப்பா காட்டுது. இதுதான் கரெக்ட் டைம். இதுல தான் நியூ இயர் கொண்டாடணும். அதுல தான் நியூ இயர் கொண்டாடியா? சரி, ஓகே, நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. ஓகே, வீட்டுக்கு வந்தாச்சு. 12 மணிக்கு நம்ம நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ண பாருங்க ஒரு பேக்கரியில. அங்க இறங்கி டீ குடிச்சது தான். அதுக்கப்புறம் வேற எங்கேயுமே நிப்பாட்டில் அடிபுடின்னு சொல்லி வந்து வீட்டில் வந்து இறக்கி விட்டாரு. ஓகே, நல்லா சேஃபாக வண்டி விட்டு வந்தார். தேங்க்யூ, எங்களை சேஃபாக கொண்டு வந்து வீட்டில் இறக்கி விட்டதுக்கு. நல்ல தூக்கம். பெட்ஷீட் போத்திட்டு தூங்குறாங்க. பாவம், அப்போ அடிக்கடி கீழே உருண்டு விழுந்துடும். சஞ்சனா என்ன செய்யறா, நேக்கா அந்த சைடு போய் தூங்கிறா. இவனியில் வந்து இந்த சைடு போகும், இனியும் பிரேக் அடிச்சு எங்கேயாவது ஸ்பீட் பிரேக் எல்லாத்தையில உள்ளே விழுந்துடான். கொஞ்சம் கஷ்டம். ஓகேங்க, வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, வீடியோ கொஞ்சம் கசன்னு பேசியிருப்பா, நான் பார்க்குறேன் எப்படின்னு தெரியல எனக்கு.
எடிட் பண்ணும்போது தான் தெரியும். ஓகே, நான் சிரிக்கிற எப்படி நீ சகாசான்னு பேசுனதெல்லாம் போட போறேன்னு தெரியும். இந்த வண்டியை ஸ்டாப் பண்ணல, வண்டி வந்து ரோட்டில் தான் நிற்குது. ஸோ இனிமேல் தான் வண்டி எடுத்து ஸ்டாப் பண்ணணும். முடிச்சிடலாம். ஆமா, ஓகே, கீழே இறங்கி வீடியோ எடுக்கிறதுக்குனா முடியாது, அதான் வண்டியிலே உட்காந்து முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் வீடியோ அடுத்த வீடியோவில் காட்டலாம். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். டாடா பாய், see you, bye. மக்களே தூங்கிட்டாப்புல. மக்களே தூங்கிட்டு அடுத்த வீடியோவில் மக்களே எழுப்பி விடுவோம். சரி, ஓகே, பாய்.